ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஆனியனை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு ஓரளவு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிறதுலையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் பாதியே போதும். சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் பொடி, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிறதுவரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாக்கெல்லாம் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சிம்மில் தான் வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறதுவரையும் வதக்குனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. மல்லி இலை சேர்க்கும் போது இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் அரைக்கப்பளவு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஓரளவு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கே கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம இதுவரை சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல. இதில் தேவையான அளவு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து கைகளால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நமக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே போதும். நல்லா வந்து அந்த உருளைக்கிழங்கை பிசைஞ்சு விட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவோட நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இதை நான் அந்த கைகளாலேயே ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் சப்பாத்தி பலகையில் வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்பு கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கூட எடுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வந்து வேக வச்சு எடுக்கலாம். நான் அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லாவே ஆறிட்டு இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இது இப்படியே சாப்பிட்றது கூட ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஈக்குவலான ஒரு ஷேப்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஷேப்க்கு தான் கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிரேக் ஆயிரும், உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தியில் ஒட்டுது அப்படின்னா கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வெரைட்டி ரெசிபீஸ், நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை ஒன்று பிச்சு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பேனில் வந்து சூடாக ஆயில் எடுத்துருக்கிறேன். ரொம்ப ஆயிலெலாம் வேண்டாம். நீங்கள் இது வந்து கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை கூட நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே டக்குன்னு இது வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே எல்லாம் குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் எல்லா பக்கமும் திருப்பி மாற்றி போட்டு நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், வெளியே நல்லாவே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த டைமில் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வெளியே நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சிங்கன்னா திரும்ப செய்வீங்க.
எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு திகட்டாத ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.